கேன்சர் கேன்சருக்கான விழிப்புணர்வு பல இடங்களில் பல நேரங்களில் ஏற்படுத்தப்பட்டாலும் இந்த வார்த்தை மக்கள்கிட்ட அதிகமாக போய் சேர்ந்துருக்கு. ஆனால் கேன்சர் பற்றின விழிப்புணர்வு இன்னும் அதிகம் தேவையாக இருக்குது அப்படின்றது தான் நிதர்சனம். காரணம், கேன்சர்ன்ற வார்த்தை மக்கள்கிட்ட ரீச் ஆன அளவு கேன்சருக்கான அறிகுறிகள் என்ன, அதை தெரிஞ்சுக்கிட்டு மக்கள் மருத்துவமனைகளை அணுகிறது அப்படின்றது இன்னும் குறைவாக தான் இருக்குது. அது இன்னும் அதிகப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது மக்களுடைய உயிர்களுக்காக. இந்த சூழலில் கேன்சரை பற்றி நம்ம இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கிறது அப்படின்றதுனால டாக்டர் காமாட்சி நினைவு மருத்துவமனையின் மெடிக்கல் கன்சல்டன்ட் ஆங்காலஜிஸ்டான டாக்டர் ரஜீவ் ராஜேந்திரநாத் நம்ம கூட இருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். நான் சொன்ன மாதிரி கேன்சர் அப்படின்றது பற்றின விழிப்புணர்வு மக்கள்கிட்ட இருக்குது. அந்த வார்த்தை மக்களை போய் சேர்ந்துருக்கு. மக்கள் மருத்துவமனைக்கு உடனடியாக வராங்களா அறிகுறிகள் தெரிஞ்ச உடனே? ஏன்னா இது அக்டோபர் பிரஸ்ட் கேன்சர் அவேர்னஸ் மந்த்ன்னு நாங்கள் சொல்லுவோம். பட் என்னென்னா இந்த பிரஸ்ட் கேன்சர் பொறுத்த வரைக்கும் கூட நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்திங்கன்னா நிறைய லேடிஸ் இப்போ கூட ஒரு சின்ன லம்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெக்லெக்ட் பண்ணுறாங்க. நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் பார்க்கலாம், வலி எதுவும் இல்லைல்ல நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அந்த பிரஸ்ட் லம்ப் நாங்கள் நிறைய அவேர்னஸ் கொடுக்குறோம். அது எப்போவுமே மோஸ்ட்லி சாதா கட்டியாக இருக்கலாம். பட் ஆனாலும் ஒரு ஆங்காலஜிஸ்ட் இல்லைன்னா லேடி டாக்டர்கிட்ட செக்கப் பண்ணணும்னு அந்த அவேர்னஸ் கொஞ்சம் நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். யூஸ்வலி என்ன ஆகுன்னா இந்தியா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் 1 in 3 கேன்சர்ஸ் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக தான் டாக்டர்ஸ் கிட்ட வருது. அது கண்டிப்பாக நாங்கள் மாற்றணும். இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் ஃபிகர்ஸ் எடுத்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 2 out of 3 ஆர் ஏர்லி கேன்சர்ஸ். ஸோ அப்படின்னா ஏர்லி கேன்சர்ஸ்க்கு மெயின் அட்வான்டேஜ் என்னென்னா இட் இஸ் ஹைலி க்யூரபிள். ஸோ பிரஸ்ட் கேன்சர் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ்னா இட் இஸ் கம்ப்ளீட்லி க்யூரபிள். ஸோ நம்ம அந்த ஸ்டேஜ் தாண்டிட்டுன்னா இட் பிகம்ஸ் வெரி சேலஞ்சிங். ஏன்னா ட்ரீட்மெண்ட் அதிகமாக கொடுக்க வேண்டியது இருக்கும், நிறைய விதமான ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஆர்கன் கன்சர்வேஷன், இப்போ பிரஸ்ட் கன்சர்வேஷன் பண்ண முடியாமல் ஃபுல்லாக மார்பகம் ரிமூவ் பண்ண வேண்டியது இருக்கும். இது எல்லாமே இஷ்யூஸ். இதுக்கு எல்லாமே ஒரே ஒரு சொல்யூஷன், அவேர்னஸ். ஸோ மக்கள் தெரிஞ்சுக்கணும். அது சின்ன கட்டியாக இருந்தால் கூட ஒரு வாட்டி ஜஸ்ட் செக்கப் பண்ணிக்கலாம். சிம்பிள் ஸ்கேன் டாக்டர்ஸ் எக்ஸாமின் பண்ணி பார்ப்பாங்க. அதில் சாதா கட்டினா எதுவுமே தேவை இருக்காது. பட் ஒரு வேளை அது கேன்சர்னு தெரிஞ்சிச்சுன்னா ஏர்லி ஸ்டேஜ் அதில் நாங்கள் கண்டுபிடிச்சாச்சுன்னா ட்ரீட்மெண்ட் இஸ் மச் ஈஸியர், மச் மோர் ஃப்ரெண்ட்லியர் அண்ட் கம்ப்ளீட்லி க்யூரபிள். இப்போ நீங்கள் மார்பக புற்றுநோய் பற்றி முதல்ல பேசினதுனால அதை பற்றியே பேசலாம். இப்போ அந்த மார்பக புற்றுநோய் அப்படின்றது சாதாரணமாக ஒரு கட்டி அந்த ஒரு ஸ்டேஜில் தொடங்குது அப்படின்னா எவ்வளவு நாட்கள் அது அடுத்த கட்டத்தை நோக்கி நகரத்துக்கு தேவைப்படும்? அப்போ எந்த இடத்துல மக்கள் நமக்கு ஏதோ ஒரு விஷயம் கட்டி மாதிரி உருவாகுதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு மருத்துவமனைக்கு வரணும்? அது பிரஸ்ட் கேன்சர்னால் ஒரே ஒரு வியாதி கிடையாது. அதில் டிஃப்ரெண்ட் சப்டைப்ஸ் இருக்கும். ஸோ அதில் யூஸ்வலி இண்டோலன்ட் டைப்னு சொல்லுவோம். அது என்ன ஃபியூ மந்த்ஸ் நமக்கு டைம் கொடுப்பாங்க. பட் ரொம்ப எக்ரெசிவானா அவ்வளோ டைம் கொடுக்காது. பட் உங்களை கரெக்டாக கேட்டது மாதிரி யூஸ்வலி கட்டி பிரஸ்ட்டில் தான் தெரியும். ஸோ பிரஸ்ட்டில் ஒரு சின்ன கட்டியாக ஃபீல் பண்ண ஆரம்பித்து அதுக்கப்புறம் தான் நீர் கட்டி இந்த ஆக்சிலால் ஸ்ப்ரெட் ஆகும். அதுக்கப்புறம் தான் அதர் ஆர்கன்ஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆகும். யூஸ்வலி பிரஸ்ட் கேன்சர் நமக்கு டைம் கொடுப்போம். அதுக்காக தான் ஸ்க்ரீனிங் நாங்கள் சொல்கிறோம். இப்போ 40 இயர்ஸ்க்கு அப்புறம் இருக்க லேடிஸ்க்கு மேமோகிராம் ஸ்க்ரீனிங் ஒன்ஸ் எ இயர் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்க்ரீனிங் கான்செப்டே எப்படின்னா நம்ம நார்மலாக இருக்க இப்போ ஸ்க்ரீனிங் பண்ணுறது எல்லாருமே பேஷண்ட்ஸ் கிடையாது. நாங்கள் ரெகுலராக ஹெல்த் செக் பக்கம் வரும்போது கேன்சர் ஸ்க்ரீனிங் கூட அட்வைஸ் பண்ணுறோம். அதில் எப்படின்னா மேமோகிராம் ஒரு சின்ன ஸ்கேன் பண்ணிச்சுன்னா அந்த ஆரம்ப கட்டத்திலே அந்த கட்டி நம்ம பால்பபிள் ஆகிறது முன்னாடியே கண்டுபிடிச்சிடலாம். அப்படின்னா ட்ரீட்மெண்ட் ரொம்ப ரொம்ப ஈஸி அண்ட் ஒன்லி சர்ஜரி. சம்டைம்ஸ் அந்த கட்டி மட்டும் எடுத்து சர்ஜரி பண்ணாலே ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிடும். அதே கட்டி கொஞ்சம் பெருசாகி இல்லை ஆக்சிலால் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சுன்னா ட்ரீட்மெண்ட் பிகம்ஸ் மோர் சேலஞ்சிங். ஸோ தட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஏர்லி டிடெக்ஷன். அதுக்கு ஸ்க்ரீனிங் ரொம்ப முக்கியம். நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப நாள் கழித்து தான் அவங்க ட்ரீட்மெண்ட்கே வராங்க கேன்சர் அப்படிங்கும்போது, அப்போது ஸ்டேஜ் 2 அப்படின்றத தாண்டி நகரும்போது சர்ஜரி மார்பகம் ரிமூவ் பண்ணுறது மட்டும்தான் ஒரே சொல்யூஷனா டாக்டர்? லெட் அஸ் டேக் an எக்ஸாம்பிள். 3rd ஸ்டேஜ் கேன்சர் எடுத்திங்கன்னா அது ஸ்டில் பொட்டென்ஷியலி க்யூரபிள் தான் நாங்கள் சொல்லுவோம். அந்த க்யூர் ரேட்ஸ் ஃபஸ்ட் ஸ்டேஜை கம்பேர் பண்ண முடியலன்னா கூட 3rd ஸ்டேஜ் வரைக்கும் க்யூரபிள் டைப்பு தான் இருக்கும். பட் என்ன இஷ்யூன்னா நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் மார்பகம் ஃபுல்லாக ரிமூவ் பண்ண வேண்டியது இருக்கும். பட் அதை ரிமூவ் பண்ணது எல்லாமே ரேடியேஷன்
கதிர்வீச்சு ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் நிறைய டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், அந்த கட்டியில் அது வீரியமான கட்டியாக, என்ன ட்ரீட்மெண்ட்டுக்கு அது ரெஸ்பாண்ட் பண்ணுவோம்னு சொல்லி டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் நாங்கள் பேஷண்ட்ஸ்க்கு கொடுப்போம். அதில் மெயின்லி பார்த்திங்கன்னா 3rd ஸ்டேஜ்னா கண்டிப்பாக கீமோதெரப்பி. கீமோதெரப்பினா கேன்சருக்கு எதிரான கொடுக்கறதுக்கு மெடிசின்ஸ், இன்ஜெக்ஷன்ஸ் மெயின்லி, அதுதான் கீமோதெரப்பின்னு சொல்கிறது. அது தேவைப்படும். அது எல்லாமே டேப்லெட்ஸ், இந்த ERPR அது ரிசெப்டர்ஸ்னு சொல்லுவோம். அது பாசிட்டிவ் வந்துச்சுன்னா அது ஹார்மோன் டிபெண்ட் பிரஸ்ட் கேன்சர்னு சொல்லுவோம். அப்படின்னா சிம்பிள் டேப்லெட்ஸ் வீட்டிலே எடுக்கிறது மாதிரி ஒரு 5 or 10 years டேப்லெட்ஸ் எடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ ஜென்ரலாக பார்த்திங்கன்னா ஒரு 3rd ஸ்டேஜ் பிரஸ்ட் கேன்சர்னால் சர்ஜரி பண்ணணும், கீமோதெரப்பி கொடுக்க வேண்டியது இருக்கும், ரேடியேஷன் ப்ளஸ் ஹார்மோன்ஸ், இதுதான் மெயின் ட்ரீட்மெண்ட். சில பேருக்கு மட்டும் நாங்கள் ஸ்பெஷல் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அதில் ஸ்பெஷல் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதில் டார்கெட்டட் தெரப்பி வேலை செய்யுமான்னு கூட பிரஸ்ட் கேன்சரில் பார்ப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் HER2 நியூ ஒரு டார்கெட் இருக்குது, ஒரு ஜீன், அது பாசிட்டிவாக இருந்த வரைக்கும் நிறைய மெடிசின்ஸ், டார்கெட்டபிள் மெடிசின்ஸ் வந்திருக்காங்க, அந்த டார்கெட்டட் தெரப்பியும் ஆட் பண்ணுவோம். ஸோ ஒரு லேடிஸ்க்கும் ஒரு பர்சனலைஸ் ட்ரீட்மெண்ட்டு தான் நாங்கள் கொடுக்க முடியும். என்ன வீரியம் எப்படி இருக்குது கேன்சருது, எந்த ஸ்டேஜில் வந்திருக்காங்க, அவர் ஏஜ், கோமார்பிடிட்டிஸ் சொல்லுவோம், டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், ஹார்ட் டிசீஸ் எல்லாம் இருந்தால் ரொம்ப அக்ரெசிவ் ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுக்க முடியாது, மைல்டரான ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ஸோ ஒரு பர்சனலைஸ்ட் ஹோலிஸ்டிக் ட்ரீட்மெண்ட் தான் யூஸ்வலி ஸ்டேஜ் 3 பிரஸ்ட் கேன்சருக்கு கொடுப்போம். பட் கண்டிப்பாக அதிலும் மெஜாரிட்டி ஆஃப் த டைம் இன்டென்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் க்யூர் பண்ணுறதுக்கு தான் இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு 15 வருஷமாக இந்த துறையில் இருக்கீங்க அப்படிங்கும்போது, முன்னாடி எந்த வயசுலலாம் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் அதிகமாக இருந்தது, இப்போ இருக்கக்கூடிய சூழலில் எந்த வயசில் மார்பக புற்றுநோய் அதிகமாக காணப்படுகிறோம்? ஸோ இந்தியா பொறுத்த வரைக்கும் அண்ட் ஈவன் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் அந்த ஏஜ் ஆஃப் கெட்டிங் பிரஸ்ட் கேன்சர் அது கம்பேர்ட் டு த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் கம்மி தான். இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் யூஸ்வலி 50 மேலே 70 இயர்ஸில் தான் மேக்ஸிமம் பிரஸ்ட் கேன்சர்ஸ் டயக்னோஸ் ஆகுது. பட் இங்கே மேக்ஸிமம் 40, 45, we have seen even 30 இயர்ஸிலும் பிரஸ்ட் கேன்சர் வருது. நாட் வெரி காமன், பட் கம்பேர்ட் டு வெஸ்ட் நம்ம ஏஜ் இஸ் 10 or 20 years younger. ஸோ அதுக்கு we have to be careful. ஸோ அகெயின் இந்த பிரஸ்ட் ஃபீடிங் மதர்ஸ்க்கு இருக்கும், யூஸ்வலி அது ரெகுலர் மில்க் கேப்சஸ் அந்த மாதிரி சாதா கட்டி தான் இருக்கும். பட் சம்டைம்ஸ் என்ன ஆகுன்னா they won't suspect அது இருக்கலாம். ஸோ அதனால தான் எனி லம்ப் ஒரு அன்யூஷுவல் சிம்டம்ஸ் உங்களுக்கு உங்களோட மார்பகத்தில் இருக்குன்னா உங்களை ஃபேமிலி டாக்டரையோ லேடி டாக்டரையோ போய் பார்க்கணும். பிகாஸ் அகெயின் ஐ டோல்ட் யூ 90-95% அது சாதா கட்டியாக இருக்கும். பட் அந்த 5% சான்ஸ் ஆஃப் அது ஒரு கேன்சராக இருந்துச்சுன்னா நம்ம அது ஏர்லி ஸ்டேஜில் மிஸ் பண்ணக்கூடாது. இப்போ பெண்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா மார்பக புற்றுநோய் இல்லாமல் வேறு என்ன புற்றுநோய்கள்லாம் ரொம்ப அதிகமாக வருது, பொதுவாக காணப்படுது? ஸோ அகெயின் டாப் 5 கேன்சர்ஸ் இன் சென்னை எடுத்திங்கன்னா இப்போதைக்கு நம்ம வெஸ்டர்னைசேஷன் ஆஃப் லைஃப் ஸ்டைல்னு சொல்லுவோம். முன்ன மாதிரி வி ஆர் நாட் டூயிங் ஸோ மச் ஆஃப் ஆக்டிவ் லைஃப் ஒர்க் அண்ட் வெஸ்டர்னைசேஷன் ஆஃப் ஃபுட் ஹேபிட்ஸ், இது லெஸ் சில்ட்ரன் இன் ஈச் ஃபேமிலி. ஸோ இது எல்லாமே ஹேஸ் லெட் டு பிரஸ்ட் கேன்சர் தான் ஃபஸ்ட்டு கேன்சர். ஸோ டாப் கேன்சர் இஸ் பிரஸ்ட் கேன்சர். அதுக்கப்புறம் வருது கேன்சர் தான் சர்வைக்கல் கேன்சர்னு சொல்லுவோம், யூட்ரஸ் வாயில் வருது கேன்சர். அது மோஸ்ட்லி இப்போ பொறுத்த வரைக்கும் தேங்க்ஃபுல்லி அது இன்சிடென்ட்ஸ் கொஞ்சம் கம்மியாகுது. ஏன்னா இம்ப்ரூவ்ட் ஹைஜீன் ப்ராக்டிசஸ், சிட்டிஸில் as I told more வெஸ்டர்னைஸ்டு இது இருக்கிறதுனால சர்வைக்கல் கேன்சர் இஸ் கம்மிங் டவுன். பட் இப்போவும் இந்த வில்லேஜஸ், நம்ம ரூரல் ஏரியாஸில் சர்வைக்கல் கேன்சர் இஸ் ஒன் ஆஃப் த டாப் கேன்சர்ஸ் இன் லேடிஸ். இது இல்லாமல் கொலோன் கேன்சர், வயிற்றில் வருது கேன்சர், ஓவேரியன் கேன்சர், ஸ்டமக் கேன்சர், இதெல்லாம் தான் நம்ம லேடிஸ்க்கு மெயின்லி வருது. இந்த சர்வைக்கல் கேன்சர் பொறுத்த வரைக்கும் சொன்னிங்கன்னா லைக் பிரஸ்ட் கேன்சர், நம்ம ஒரே ஒரு வாட்டி ஹெல்த் செக்கப்புக்கு வரும்போது இது ரெண்டுமே பண்ணிக்கலாம். பிரஸ்ட் கேன்சருக்கு as I told மேமோகிராம் தான் பண்ணுவோம். சர்வைக்கல் கேன்சருக்கு ஆல்சோ வெரி சிம்பிள் ஸ்க்ரீனிங் டெஸ்ட் இஸ் தேர். இட்ஸ் கால்ட் பேப் ஸ்மியர்னு சொல்லுவோம். ஒரு கைனகாலஜிஸ்ட் யுவர் lady doctor will examine and take a small bit of cells from the very simple examination. அதில் நம்ம cervical cancer இருக்கா இல்லையா ரொம்ப early ஸ்டேஜில் கண்டுபிடிக்கலாம். அதெல்லாமே இப்போது லேட்டஸ்ட்டாக வந்தது எப்படின்னா cervical cancerக்கு எதிரான வேக்சின்ஸ் கூட இருக்குது. தட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா கேன்சர் தெரப்பியூட்டிக் வேக்சின்ஸ் நாங்கள் சொல்லுவோம். இந்த சர்வைக்கல் கேன்சர் வருது மெயின்லி ஒரு கிருமி இன்ஃபெக்ஷனால் தான், HPV இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம். ஸோ அது வராமல் நம்ம தடுத்துச்சுன்னா சர்வைக்கல் கேன்சர் வருதை தடுத்துக்கலாம். ஸோ யூஸ்வலி இப்போது ரெக்கமெண்டேஷன் எப்படின்னா ஒரு 17-18 இயர்ஸ் வயசுக்கு மேலே எல்லா லேடிஸும் அந்த 2
ரெண்டோ மூணோ டோஸ் அந்த சர்வைக்கல் கேன்சர் வேக்சின் எடுத்துச்சுன்னா அந்த சீரியஸான சர்வைக்கல் கேன்சர் வரது சான்ஸ் 95% குறைச்சிக்கலாம். ஸோ இதெல்லாமே தான் ப்ரிவென்டிவ் அப்ரோச்சஸ்ன்னு சொல்லுவோம். நான் கேன்சர் வந்து இந்த ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக ட்ரீட் பண்ணுறதுக்கும் பெட்டர் இஸ் ப்ரிவென்ஷன். ஸோ மெனி கேன்சர்ஸ் இன் லேடிஸ் லைக் பிரஸ்ட் கேன்சர், சர்வைக்கல் கேன்சர் எல்லாம் ஏர்லியாக கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்போது நம்ம கையில் இருக்குது. இப்போ காலமாக கேன்சர் அப்படின்றது வந்து மக்களுக்கு வந்துட்டுருக்கு. அதற்கேற்ற மாதிரி மருத்துவ அறிவியல் வளர்ச்சியும் வந்து தொடர்ந்து நடந்துட்டுருக்கு. இப்போ இருக்கக்கூடிய சூழலில் நியூ டெக்னாலஜியாக கேன்சர் ட்ரீட்மெண்ட்டில் என்ன இருக்குது டாக்டர்? அதற்கு டாக்டர் காமாட்சி நினைவு மருத்துவமனையில் என்ன வழங்குறீங்க? ஸோ நான் ஒரு மெடிக்கல் ஆங்காலஜிஸ்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறோம். மெடிக்கல் ஆங்காலஜிஸ்ட்னால் கேன்சருக்கு எதிரான மெடிசின்ஸ் கொடுக்கறதுக்கு ஸ்பெஷலைஸ் பண்ண டாக்டர். ஸோ அதில் பார்த்திங்கன்னா முன்னாடி நாங்கள் கீமோதெரப்பின்னு கொடுப்போம். கீமோதெரப்பின்னாலே பயம். நான் நிறைய ஃபிலிம்ஸில் காட்டியிருப்பேன். கீமோதெரப்பி கொடுத்த உடனே வாமிட்டிங், ரொம்ப முடி கொட்டுது, அந்த மாதிரி நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கிறது ஒரு ட்ரீட்மெண்ட் தான் கீமோதெரப்பி. பட் இப்போது நம்ம நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்திருக்கு. கீமோதெரப்பிலே நிறைய டைப்ஸ் இருக்குது. சம் ஆஃப் த கீமோதெரப்பியில் ஹேர் லாஸே வராது. ஸோ முன்னாடி ஃபஸ்ட்டு கொஸ்டின் எனி பேஷண்ட்ஸ்க்கு எப்படி ஹேர் லாஸ் நம்ம தடுக்கலாம். ஸோ சம் ஆஃப் த கீமோதெரப்பி மெடிகேஷன்ஸ் வில் நாட் காஸ் ஹேர் லாஸ். அதுக்கப்புறம் வாமிட்டிங், முன்னாடியெல்லாம் நம்ம கீமோதெரப்பி கொடுத்தா வார்டில் பேஷண்ட்ஸ் வாமிட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு ரொம்ப இம்ப்ரூவ்டான ஆன்டி வாமிட்டிங் மெடிகேஷன்ஸ் வந்துச்சு. ஸோ இப்போ யாருமே வாமிட்டிங் பண்ணுறதில்ல. கொஞ்சம் நாசியாக இருக்கும், அதுக்கும் மெடிசின்ஸ் நாங்கள் கொடுத்துடுவோம். another major side effects is ரத்த அணுக்கள் குறையும். ரத்த அணுக்கள் குறைஞ்சிச்சின்னா அது எதிர்ப்பு சக்தி குறையும். அப்படி இருந்துச்சுன்னா இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி வரத வாய்ப்பு அதிகம். அது குறைக்கிறதுக்கும் இப்போ பூஸ்டர் இன்ஜெக்ஷன், க்ரோத் ஃபேக்டர் இன்ஜெக்ஷன் சொல்லி ஸோ நிறைய அட்வான்சஸ் இன் சப்போர்ட்டிவ் கேர்னு சொல்லுவோம். இட் ஹேஸ் மேட் கீமோதெரப்பி கொடுக்குறது பேஷண்ட்ஸ் லைஃப் மோர் ஈஸி. பிகாஸ் குவாலிட்டி ஆஃப் லைஃப் நாங்கள் பெட்டர் பண்ணுறதுக்கு நிறைய சப்போர்ட்டிவ் கேர் மெடிசின் இருக்கும். இது எல்லாமே மோர் இம்பார்ட்டன்ட்லி இஸ் நியூவர் டைப் ஆஃப் மெடிசின்ஸ். நான் முன்னாடி பிரஸ்ட் கேன்சர் பற்றி சொல்லும்போதும் சொன்னோம். கீமோதெரப்பி எல்லாமே வேறு டைப் மெடிசின்ஸும் வந்திருக்காங்க. அதில் மெயின்லி பார்த்திங்கன்னா டார்கெட்டட் தெரப்பின்னு சொல்லுவோம். டார்கெட்டட் தெரப்பியில் நாங்கள் என்ன பார்க்குவோன்னா, ஒரு கட்டி எடுத்து மைக்ரோஸ்கோப்பில் டெஸ்ட் பண்ணுவாங்க. அதிலிருந்து மாலிகுலர் ப்ரொஃபைலிங்னு சொல்லுவோம். இதில் செல்லுலார் லெவலில் எங்கெல்லாம் ப்ராப்ளம் நடந்திருக்கு, என்னெல்லாம் மியூட்டேஷன் நடந்திருக்குன்னு நாங்கள் செக் பண்ணுவோம். அதில் சம் டார்கெட்ஸ் வி வில் ஐடென்டிஃபை. அது ரொம்ப எக்ஸைட்டிங் அண்ட் இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா அந்த டார்கெட் ஐடென்டிஃபை பண்ணியாச்சுன்னா நமக்கு மெடிசின்ஸ் ஆர் அவைலபிள் ஃபார் தட் டார்கெட், சம் ஆஃப் த டார்கெட்ஸ். அதுதான் ட்ரக்கபிள் டார்கெட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ டார்கெட் ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு மேட்ச் பண்ண மெடிசின்ஸ் கொடுக்கறது தான் டார்கெட்டட் தெரப்பின்னு சொல்லுவோம். என்ன அட்வான்டேஜ்? கீமோதெரப்பியில் நாங்கள் கொடுக்கறது மெடிசின்ஸ் எல்லாமே கீமோதெரப்பின்னா எல்லா செல்ஸுக்கும் அது எஃபெக்ட் ஆகும். ரேப்பிட்லி டிவைடிங் செல்ஸ் இந்த பாடின்னு சொல்லுவோம். செல்ஸ் எவ்வளோ அதிகம் டிவைட் ஆகுதோ கீமோதெரப்பி அங்கெல்லாம் போய் ஹிட் ஆகும். ஸோ கேன்சர் செல்ஸ் தான் பாடியில் இருக்கிறது மோஸ்ட் ரேப்பிட்லி டிவைடிங் செல். ஸோ அந்த செல்ஸுக்கு போய் அது எஃபெக்ட் ஆகி கேன்சர் செல்ஸ் வில் பி கில்ட். பட் அதோடு சேர்த்து அதர் செல்ஸ் விச் ஆர் ரேப்பிட்லி டிவைடிங், நம்ம ஹேர் ஃபாலிகல்ஸாக இருக்கட்டும், ரத்த அணுக்களாக இருக்கட்டும், கேஸ்ட்ரோ ஸ்டமக்கில் இருக்க மியூக்கோஸாக இருக்கட்டும், அதெல்லாம் எஃபெக்ட் ஆகும். அதுதான் இந்த சைடு எஃபெக்ட்ஸ்னு சொல்கிறது. டார்கெட்டட் தெரப்பி பொறுத்த வரைக்கும் அது கிடையாது. ஏன்னா அது இட் இஸ் கோயிங் டு எஃபெக்ட் ஒன்லி த செல்ஸ். எங்கே அந்த டார்கெட் இருக்கோ அங்கே மட்டும் போய் ஆக்ட் ஆகும். ஸோ த சைடு எஃபெக்ட்ஸ் ஆர் வெரி வெரி லெஸ். ஸோ முன்னாடி கீமோதெரப்பி இருக்கிற மாதிரி ஹேர் லாஸ் அந்த மாதிரியெல்லாம் இருக்காது இந்த டார்கெட்டட் தெரப்பி கொடுக்கும்போது. அதுக்கு ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி நான் சொல்லணுன்னா, இந்த க்ரானிக் மைலாய்டு லுக்கீமியான்னு ஒரு கேன்சர் இருக்குது. அது ஒரு 2000 வரைக்கும் நாங்கள் எல்லாம் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணும்போது இட் வாஸ் ஃபேட்டல். நம்ம அது பேஷண்ட்டுக்கு ஏதாவது சின்ன சின்ன மெடிசின்ஸ் கொடுப்போம், பட் மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸ் டெத் ஆகும். பட் இப்போது அந்த இமேட்டினிப்னு ஒரு டார்கெட்டட் மெடிசின்ஸ் வந்திருக்காங்க. அந்த டார்கெட் ஐடென்டிஃபை பண்ணி இந்த மெடிசின் கொடுத்தீங்கன்னா எல்லா ட்ரீட்மெண்ட்டும் வீட்டில் தான். டேப்லெட் மட்டும் டெய்லி பிபி டேப்லெட் மாதிரி எடுக்கணும். அண்ட் நவ் இட் ஹஸ் பிகம் 95% க்யூரபிள். ஸோ ஒரு சிம்பிள் மெடிசினால ஒரு ஃபெய்ட்டலான கேன்சர்னால் இந்த ஆங்காலஜிஸ்ட் டீம் கம்யூனிட்டி ஹேஸ் கான்கர்ட். ஸோ இந்த மாதிரி எல்லா கேன்சர்ஸுக்கும் இல்லை, பட் சம் ஆஃப் த கேன்சர்ஸ்க்கு இந்த டார்கெட்டட் தெரப்பின்னு ஒரு ஆப்ஷன் இஸ் வெரி ஃப்ரெண்ட்லி ஃபார் த பேஷண்ட்ஸ். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ட்ரீட்மெண்ட் நம்ம வீட்டிலே எடுத்துக்கலாம், டேப்லெட் மூலமாக எடுத்துக்கலாம், ஹாஸ்பிட்டல் விசிட்ஸ் குறைக்கலாம், சைடு எஃபெக்ட்ஸும் கம்மியாக இருக்கும். ஸோ நம்ம பாட்டுக்கு நம்ம வேலை பண்ணிகிட்டே இருக்கலாம். இந்த ஒரு டேப்லெட் மட்டும் டெய்லி எடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ தீஸ் ஆர் த ஃபியூ அட்வான்சஸ்
மெடிக்கல் ஆங்காலஜி ஃபீல்டில் லாஸ்ட் 20 இயர்ஸாக நடந்துகிட்ருக்கு. இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாமே டாக்டர் காமாட்சி நினைவு மருத்துவமனையில் எஸ், இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் ப்ரோட்டோகால்ஸ் நம்ம ஹாஸ்பிட்டலில் இருக்கா. குழந்தைகளுக்கு கேன்சர் வரக்கூடிய வாய்ப்பு எந்த அளவு இருக்குது? ஒரு சர்டன் டைப்ஸ் ஆஃப் கேன்சர்ஸ் தான் குழந்தைகளுக்கு வரும். ஸோ அதில் மெயின்லி பார்த்திங்கன்னா அக்யூட் லுக்கீமியா, பிளட் கேன்சர்ஸ், அது ரொம்ப காமன். அண்ட் மூளையில் வருத அந்த சம் ஆஃப் த பிரெயின் டியூமர்ஸ், அதுவும் காமன். Luckily, though it is again a very shattering diagnosis for a child to get cancer, but from our oncologist point of view, most of the childhood cancers are highly curable. Compared to adults, 100 பேர் எடுத்திங்கன்னா childhood cancers cure is more than 90% in almost all the western countries. They are aggressive cancers, so குழந்தைகள் கொஞ்சம் சிக்காக தான் வருவோம். பட் குட் நியூஸ் இஸ் most of the childhood cancers are highly curable. தொடர்ந்து கேன்சர் பற்றியும் கேன்சருக்கான சிறப்பு சிகிச்சைகள் டாக்டர் காமாட்சி நினைவு மருத்துவமனையில் எந்த அளவு கொடுக்கப்படுது, இதை பற்றியெல்லாம் பேசலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. புகைப்பிடிக்கிறதுனால புகைப்பிடிப்பவர்களுக்கு மட்டுமல்லாமல் அவங்க கூட இருக்கிறவர்களுக்கு கூட கேன்சர் வரக்கூடிய அபாயம் இருக்குது. இத்தகைய சூழலில் கேன்சர் பற்றின பல்வேறு விஷயங்களை பேசுவதற்காக டாக்டர் காமாட்சி நினைவு மருத்துவமனையின் கன்சல்டன்ட் மெடிக்கல் ஆங்காலஜிஸ்ட் நம்ம கூட இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். ஆண்களை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான கேன்சர்ஸ் அதிகமாக பார்க்க முடியுது டாக்டர்? ஆண்களுக்கு பொறுத்த வரைக்கும் அகெயின் நம்ம டாப் 5 கேன்சர்ஸ் தமிழ்நாடுவில் எடுத்துச்சுன்னா அகெயின் இந்த ஹெட் அண்ட் நெக் கேன்சர்ஸ்னு சொல்லுவோம். இந்த மவுத்தில் வருது இந்த டுபாக்கோ ரிலேட்டட் கேன்சர். லங் கேன்சர், லங் கேன்சரும் ஒரு 70 to 80% ஆஃப் லங் கேன்சர்ஸ் ஆர் அசோசியேட்டட் வித் ஸ்மோக்கிங். அது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வி ஹவ் டு டெல். நம்ம எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம் கேட்டோம். அதில் அவாய்ட் டுபாக்கோ அண்ட் ரெடியூஸ் த ஆல்கஹால் கன்சம்ஷன். அதுதான் will again reduce significantly many of these cancers. So lung cancer and head and neck cancer, stomach cancer, colon and the intestine liver the cancer, these are the, and of course கொஞ்சம் elderly ஆயிடுச்சுன்னா prostate cancer. இந்த இதுதான் ஜென்ஸில் வருது கேன்சர். ரேர்லி நான் ஸ்மோக்கர்ஸில் நம்ம இப்போ பார்க்குறோம் லங் கேன்சர் வருது. பட் மெஜாரிட்டி ஆஃப் த லங் கேன்சர்ஸ் ஹேப்பன் இன் ஸ்மோக்கர்ஸில் தான் அது வருது. இப்போ புகைப்பிடிப்பவர்களுக்கு அதிகமாக கேன்சர் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கும்போது அவங்க கூடவே பக்கத்துலேயே இருக்கக்கூடியவர்களுடைய சூழல் எப்படி இருக்கும்? கண்டிப்பாக அது எகெயின் a வெரி இம்பார்ட்டன்ட் பேசிவ் ஸ்மோக்கிங் நாங்கள் சொல்லுவோம். நீங்கள் யூ ஆர் நாட் ruining யுவர் ஓன் லைஃப், பட் கூட இருக்கிறத விட வெதர் இட் இஸ் யுவர் சில்ட்ரன் ஆர் யுவர் ஒய்ஃப், தே ஆர் ஆல்சோ இப்போ நம்ம இன்டோர் ஸ்மோக்கிங் சொல்லுவோம். அப்போ கண்டிப்பாக அந்த பேசிவ் ஸ்மோக்கிங் ஆல்சோ ஹேஸ் லெட் டு இன்க்ரீஸ் incidence of lung cancer in women. So women most of them non-smokers இருந்து நம்ம ஹிஸ்ட்ரி எடுத்திங்கன்னா that is a passive smoking. Husband or father might be chronic smoker. So not only to protect yourself, உங்களை ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் sincere advice from our oncology team would be to stop smoking. இப்போ புகைப்பிடிக்கிறதுனால ஒருத்தவங்களுக்கு கேன்சர் வந்து அது எவ்வளவு மோசமாக இருக்கும் அப்படின்ற நேரடியாக நீங்கள் பல சாட்சிகளை பார்த்துருக்கீங்க. அது எவ்வளவு மோசமானதாக இருக்கும்? அது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. நான் சொன்ன மாதிரி லங் கேன்சர், அதில் ஸ்மோக்கர்ஸுக்கு வரது லங் கேன்சர். அந்த நான் சொன்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கும். அதில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி டார்கெட்டட் தெரப்பி கொடுத்து குணப்படுத்துறது மாதிரி கேன்சர்ஸ் லங் கேன்சர்லாம் வந்திருக்காங்க. அந்த சான்ஸ் இஸ் லெஸ் இன் ஸ்மோக்கர்ஸ். அந்த ஃபேவரபிள் டைப் ஆஃப் லங் கேன்சர் வரதில்லை. மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த டார்கெட்டட் தெரப்பி வேலை செய்யாத டைப் தான் லங் கேன்சரில் பார்த்துருக்காங்க. இன்கேஸ் ஒரு ஏர்லி ஸ்டேஜ் லங் கேன்சர் வந்துச்சுன்னா சர்ஜரி தான் அதுக்கு பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட். பட் வென் யூ ஆர் எ ஸ்மோக்கர், நம்ம அதர் சைட் ஆஃப் த லங்ஸ் ஆல்சோ இஸ் அன்ஹெல்தி. ஃபார் எக்ஸாம்பிள் ரைட் சைடில் நமக்கு லங் கேன்சர் வந்து சர்ஜரி ஃபார் த ரைட் சைட் லங் பிளான் பண்ண போகிறோன்னா லெஃப்ட் சைட் லங் ஹெல்த்தியாக இருக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்ம இது கட் பண்ணி எடுத்தாலும் லெஃப்ட் சைட் லங் வில் காம்பன்சேட். ஒரு ஸ்மோக்கர்ஸ் லங் எப்படின்னா 2 லங்கும் அன்ஹெல்த்தியாக இருக்கும். கேன்சர் இல்லாமல் அதர் சைட் லங்கும் நிறைய எஃபெக்ட் வந்திருப்பாங்க. ஸோ சர்ஜரி மே நாட் பி பாசிபிள். So all these are unfavorable factors இந்த ஸ்மோக்கர்ஸ்க்கு வருது கேன்சர்ஸ் பார்த்திங்கன்னா. அண்ட் another thing is, இப்போது நம்ம வாயில் ஒரு புற்றுநோய் வந்துச்சு, அது நம்ம ட்ரீட் பண்ணி குணப்படுத்தியாச்சு.
பட் இந்த ஸ்மோக்கிங் எஃபெக்ட் அங்கே மட்டும் நிற்கிறது இல்லை, இல்லாட்டி ஓவரால் அது ஃபுல் மியூக்கோசா ஆஃப் த ஏரோடைஜஸ்டிவ் ட்ராக் சொல்லுவோம். ஸோ அதனால நம்ம இங்கே கேன்சர் க்யூர் பண்ணாலும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கீழே ஒரு அந்த ஃபீல்டு கேன்சரைசேஷன் சொல்லுவோம், அந்த ஃபுல் ஃபீல்ட் இஸ் அட் ரிஸ்க் ஃபார் டெவலப்பிங் கேன்சர். ஆல் தீஸ் ஆர் ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஸ்மோக்கிங். ஸோ மை சின்சியர் அட்வைஸ் இன் மை டுடேஸ் டாக் வில் பி டு ஸ்டாப் ஸ்மோக்கிங், ஆர் இஃப் யூ ஹவ் நாட் ஸ்டார்டட், டோன்ட் ஸ்டார்ட் ஸ்மோக்கிங். சரி, இப்போ புகைப்பிடிக்கிறவங்களுக்கு அதிகமாக கேன்சர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா எந்த விதமான கெட்ட பழக்கங்களும் இல்லாமல் உடற்பயிற்சி செய்யக்கூடிய சிலருக்கே கேன்சர் வரக்கூடிய சூழல்களையும் பார்த்துருக்கோம். அப்போ அதுக்கு காரணம் என்ன? ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி உங்கள் சொன்ன மாதிரி பேட் ஹேபிட்ஸ் எதுவுமே இல்லாமல் நிறைய பேர் வந்து சொல்லுவோம், நான் இது வரைக்கும் ஸ்மோக் பண்ணல, ஒன்லி ஹெல்த்தி ஹோம் குக் ஃபுட்டு தான் எடுத்தோம். அந்த மாதிரி எதுவும் கெட்ட பழக்கம் இல்லாத வரைக்கும் கூட கேன்சர் வரலாம். அது எதுக்கு வருதுன்னா அது மல்டிப்புள் மியூட்டேஷன், நம்ம என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ், நம்ம ஒர்க் பண்ண இடம், இதெல்லாம் மல்டிப்புள் ஃபேக்டர்ஸ் சொல்லுவோம். ஸோ மெனி கேன்சர்ஸ் நம்ம பார்த்திங்கன்னா மல்டி ஃபேக்டோரியல், டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸ்னால நம்ம செல்ஸுக்குள்ளே சேஞ்சஸ் நடந்த மியூட்டேஷன்னால வரலாம். another important aspect is hereditary கேன்சர்னு சொல்லுவோம். நம்ம 100 பேருக்கு கேன்சர்ஸ் பார்த்திங்கன்னா அதில் ஒரு 5% இல்லைன்னா 8% பேருக்கு ஹெரிடிட்ரியாகவே, இப்போ ஃபேமிலி மதர் சிஸ்டருக்கெல்லாம் ப்ரெஸ்ட் கேன்சர் இருந்துச்சுன்னா அந்த ஃபேமிலியில் இருக்க லேடிஸ்க்கு ப்ரெஸ்ட் கேன்சர் வரதுக்கும் ஜென்ஸுக்கு ப்ராஸ்டேட் கேன்சர் வரதுக்கும் அதிகம். ஸோ ஃபேமிலி மூலமாகவும் வரலாம். பட் நான் சொன்ன மாதிரி அந்த சான்ஸ் இஸ் வெரி லெஸ், ஒரு 5 to 8% தான் ஹெரிடிட்ரி கேன்சர்ஸ். இப்போ நீங்கள் டார்கெட்டட் தெரப்பி பற்றி ஏற்கனவே சொன்னீங்க, அதில் இம்யூனோ தெரப்பி அப்படின்னா என்ன டாக்டர்? லேட்டஸ்ட் அட்வான்சஸ் மெடிக்கல் ஆங்காலஜியில் பார்த்தீங்கன்னா ஒன்று நான் சொன்ன மாதிரி டார்கெட்டட் தெரப்பி. கேன்சர்ஸ் எப்படி உருவாகுது அது கொஸ்டின் முன்னாடி கேட்டோம். அதிலும் இப்படி நம்ம இம்யூன் சிஸ்டம் அதை டெய்லி நம்ம மில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் ஜென்ரேட் ஆகிட்டும் கில் ஆகிட்டும் இருக்காங்க நம்ம பாடியில். அதில் அந்த மியூட்டேஷன்ஸில் ஏதாவது அந்த கேன்சர் ஆக வாய்ப்பு இருக்குன்னா அந்த இம்யூன் செல்ஸ் வந்து அதை ப்ரொடெக்ட் பண்ணி அந்த செல்ஸை கில் பண்ணுவாங்க. தட்ஸ் வாட் டெய்லி நம்ம எல்லார பாடியிலும் நடக்குது. சம்டைம்ஸ் அந்த இம்யூன் சிஸ்டம் டிஸ்ஃபங்க்ஷன், கொஞ்சம் ஃபங்க்ஷன் சரியாக இல்லாததுனால தான் மோஸ்ட் ஆஃப் த கேன்சர்ஸ் வருது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த இம்யூன் சிஸ்டம் சரி பண்ணுறதுக்கோ இல்லை அந்த இம்யூன் சிஸ்டம் பூஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம சில மெடிசின்ஸ் கொடுத்தீங்கன்னா இட்ஸ் எ நேச்சுரல் வே ஆஃப் அட்டாக்கிங் த கேன்சர் செல்ஸ். முன்னாடி நான் சொன்ன மாதிரி கீமோதெரப்பி எப்படி வேலை செய்வோன்னா ரேப்பிட்லி டிவைடிங் செல்ஸை போய் கில் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இந்த இம்யூனோதெரப்பி எப்படின்னா நம்ம பாடியில் இருக்கிறது இம்யூன் செல்ஸையே எதிர்ப்பு சக்தி பெட்டர் பண்ணி அந்த செல்ஸ் வச்சு இருக்கிறது கேன்சர் செல்ஸை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ அது இட் இஸ் எ மோர் நேச்சுரல் வே ஆஃப் ட்ரீட்டிங் கேன்சர். லக்கிலி இப்போ லாஸ்ட்டு 2-3 இயர்ஸ் இப்போ போன வாட்டி நோபல் ப்ரைஸ் ஃபார் மெடிசின் ஆல்சோ இந்த இம்யூனோதெரப்பி கண்டுபிடிச்ச சயின்டிஸ்ட் இன் அமெரிக்காவில் தான் கிடச்சிது. ஸோ அந்த இம்யூனோதெரப்பி மெடிசின்ஸ் ஆர் அவைலபிள் இன் அவர் கண்ட்ரி ஆல்சோ நவ். அது எல்லா கேன்சர்ஸ்க்கும் கிடையாது. அந்த லங் கேன்சர், கிட்னி கேன்சர், பிளாடர் கேன்சர், அந்த மாதிரி சில கேன்சர்ஸுக்கு இந்த இம்யூனோதெரப்பி சில டைப் ஆஃப் கேன்சர்ஸுக்கு நல்லா வேலை செய்யும். அதில் நம்ம இப்போது ரிசல்ட்ஸ் எப்படி பார்க்குறதுன்னா 4th ஸ்டேஜ் கேன்சர்னு இருக்கும். அதில் நிறைய பேருக்கு குட் ரிசல்ட்ஸ் வராது. பட் இந்த இம்யூனோதெரப்பி வேலை செய்ய டைப் கேன்சரில் ஈவன் இஃப் 4th ஸ்டேஜ் கேன்சர் ஆனால் கூட சில பேருக்கு லாங் டேர்ம் ரிசல்ட்ஸ் 5 years 8 years எல்லாம் நல்லா இருக்கிறது மாதிரி மெடிசின்ஸ் வந்திருக்காங்க. அண்ட் இம்யூனோதெரப்பி நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் அந்த ஃபீல்டில் நடந்துகிட்ருக்கு. அண்ட் இட் வில் டெஃபினெட்லி நம்ம பேஷண்ட்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, இப்போ கேன்சர் அப்படின்றத டயக்னோஸ் பண்ண பிறகு ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படின்றது கேன்சரை பொறுத்த வரைக்கும் ஒரு லாங் ப்ராசஸ், ரொம்ப காலம் எடுக்கும். அப்போது அப்படி இருக்கக்கூடிய சூழலில் கோவிட் மாதிரியான ஒரு பேரிடர் காலங்களில் அந்த ட்ரீட்மெண்ட் வந்து தடைப்பட வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த சூழலை எப்படி சமாளிக்கிறது? ரொம்ப சேலஞ்சிங். ஏன்னா கோவிட் வி ஆர் ஆல்சோ லேர்னிங் ஆஸ் எ கம்யூனிட்டி எப்படி இந்த கோவிட் ஃபைட் பண்ணணும்னு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் வேவ் அந்த டைமில் வாட் வி ஹேவ் சீன் இஸ் நிறைய பேஷண்ட்ஸ் ஹெசிடன்ட் டு கம், ஏன்னா ஹாஸ்பிட்டல் வரதுக்கு பயப்படுறாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பேஷண்ட்ஸ் ஸ்டேஜ் கொஞ்சம் வர்ஸ் ஆகிட்டெல்லாம் வந்துட்டு இருந்தோம். ஸோ நாங்கள் இப்போ அட்வைஸ் பண்ணுறது எப்படின்னா கோவிட் ப்ரிகாஷன்ஸ் எல்லாமே எல்லா ஹாஸ்பிட்டல்ஸும் எடுக்கிறாங்க. அண்ட் மெனி ஆஃப் அவர் பேஷண்ட்ஸ் அண்ட் கம்யூனிட்டியிலே வேக்சினேஷன் ஆல்மோஸ்ட் எல்லோரும் முடிச்சிருக்கு. மோஸ்ட் ஆஃப் த ட்ரீட்டிங் டீம்ஸ் வி ஆர் ஆல்சோ கம்ப்ளீட்லி வேக்சினேட்டட். ஸோ இப்போ இட் இஸ் சேஃப் டு விசிட் த ஹாஸ்பிட்டல். ஏன்னா இந்த கேன்சர் கோவிடுக்காக வெயிட் பண்ண மாட்டோம். ஸோ ஒரு கேன்சர் இருக்குதுன்னு தெரிஞ்சாலோ இல்லைன்னா டவுட் இருந்தாலோ கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலுக்கு வரணும். ஏன்னா நம்ம டிலே பண்ணுறது கேன்சருக்கு நல்லது கிடையாது. நான் சொன்ன மாதிரி ஸ்டேஜ் அதிகரித்தாலோ இஃப் இட் இஸ்
ஒரு பியாண்ட் a ஸ்டேஜ் ட்ரீட்மெண்ட் பிகம்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஸோ அதனால் ஈவன் கோவிட் காம்ப்ளைன்ஸ் ப்ரிகாஷன்ஸ் எல்லா ஹாஸ்பிட்டல்ஸும் எடுக்கிறாங்க. அதுக்கு மாதிரி வரணும். அது எல்லாமே எப்படி இந்த கோவிட் டைமில் கேன்சர்ஸ் ட்ரீட் பண்ணணும், எப்படி நம்ம நிறைய ஹாஸ்பிட்டல் விசிட்ஸ் அவாய்ட் பண்ணி மோர் டேப்லெட்ஸ் ஃபார்ம் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டாக இல்லை லாங் டியூரேஷன் வீக்லி கொடுக்கறதுக்கு பதிலாக 3 வீக்ஸ் கொடுக்கலாமோ, அந்த மாதிரி நிறைய கைட்லைன்ஸ் கோவிடுக்கு எப்படி ட்ரீட் பண்ணலான்னு நம்ம சொசைட்டி கைட்லைன்ஸ் இருக்காங்க. அது வச்சு தான் நாங்களும் பண்ணுறாங்க. ஸோ ஆல் த ஹாஸ்பிட்டல்ஸ் ப்ரிகாஷன்ஸ் எடுத்து கேன்சர் ட்ரீட்மெண்ட் ஷுட் கோ ஆஸ் பர் த கைட்லைன்ஸ். சார், கேன்சர் டயக்னோஸ் செய்யப்பட்டவங்க கோவிடுக்கான வேக்சின் எடுக்கலாமா? திங்க் இந்த வருஷம் மோஸ்ட் காமன் கொஸ்டின் தான் எடுத்துக்கலாம். எல்லாருக்கும் அந்த ஒரு டவுட் இருக்குது. ஸோ அதில் ரொம்ப கிளாரிட்டியாக இருக்காங்க. கேன்சர் டயக்னோசிஸ் ஆனவரும் கீமோதெரப்பி எடுக்கிறதவரும் கோவிட் வேக்சின் எடுக்கிறது சேஃப் தான். அதில் எந்த வேக்சின் எடுக்கணும்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ வாட் எவர் இஸ் அவைலபிள், ஆல் த வேக்சின்ஸ் அப்ரூவ்ட் வேக்சின்ஸ் நம்ம கேன்சர் ரிலேட்டடாக கோவிட் டைமில் எடுக்கலாம். ஒரே ஒரு விஷயம், நம்ம கீமோதெரப்பி ஆக்டிவாக போயிட்டு இருக்க பேஷண்ட்ஸ்க்கு உங்களை ஆங்காலஜிஸ்ட் கூட டிஸ்கஸ் பண்ணணும். அது சில டியூரேஷன் டைம் சில டைமில் எடுத்தால் அது பெட்டர். ஸோ அதை மட்டும் உங்களை டிஸ்கஸ் பண்ணிவிட்டு வேக்சின் எடுக்கிறது பெட்டராக இருக்கும். அண்டு ஜென்ரல் அட்வைஸ், அந்த அப்ரிஹென்ஷன் வேண்டாம். பிகாஸ் கோவிட் கேன்சர் இருக்க ஒரு பேஷண்ட்டுக்கோ கீமோதெரப்பி எடுக்கிறது ஒரு பேஷண்ட்டுக்கோ கோவிட் வந்துச்சுன்னா தட் பிகம்ஸ் மோர் சீரியஸ். ஏன்னா கேன்சர் ப்ளஸ் கோவிட் ரிசல்ட்ஸ் ஃபார் கோவிட் இஸ் நாட் குட். ஸோ அதனால் கோவிட் மேக்ஸிமம் தடுக்கிறது தான் நம்ம பண்ண வேண்டியது. அதில் வேக்சினேஷன் ரொம்ப முக்கியம். ஸோ கேன்சர் டயக்னோசிஸ் பண்ணி இப்போ ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறது வரைக்கும், ஃபாலோ அப்பில் இருந்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் எவ்ரிபடி வேக்சினேஷன் எடுக்கிறது தான் பெஸ்ட். இவ்வளோ நேரம் கேன்சர் பற்றியும் கேன்சருக்கான சிறப்பு சிகிச்சைகள் டாக்டர் காமாட்சி நினைவு மருத்துவமனையில் எந்தளவு சிறப்பு அளிக்கப்படுது, இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்களை எங்ககிட்ட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி டாக்டர். தேங்க்யூ.